வந்து அவர் கொடுத்த கேரக்டர் அந்த ரொம்ப இப்பதான் தெரியுது நமக்கு எல்லாரும் வந்து நல்ல பயங்கரமா இருந்த மனுஷன் ஒரு பயங்கரமான வயசான ரோல் பண்ணியிருக்காரு. கொடுத்த சின்ன ரோல் தான் அவர் பாயிண்டா இந்த நல்லா பண்ணிட்டு போயிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்டல் தான் இதையும் வந்து அது எக்ஸ்பெரிமெண்டல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் காமிக்கிற விஷயம். ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் வந்து நம்ம ஒரு லாஜிக்கா பார்த்தா எல்லாமே வந்து இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தோணும். வெள்ளைக்காரன் பண்ண தப்பு கிடையாது, நம்ம பண்ண தப்பான்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நிறைய காமிச்சிருந்துக்கு வேணாமோ. நம்ம மக்கள் வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். ஒரு பாட்டு, ஒரு குத்து டான்ஸ், அப்புறம் வந்து கஞ்சா அப்படி எப்படின்னு காமிச்சிருந்தாங்கன்னா அந்த மக்கள்லாம் வேற கை தட்டுறாங்க. இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும் போது எம்ஜிஆர் பேசும்போது ரத்தமான தாக்குதமே அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற பசங்கள்லாம் வந்து போன் நோண்டிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கீங்க? ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலையா அவர் பேசுவாங்கல்ல. எம்ஜிஆர்னா யாரும் தெரியாதுப்பா, அந்த ஏடிஎம்கேல எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்னு தான் யோசிக்கிறவங்களுக்கு அவரை பத்தி ரொம்ப காமிச்சிருக்க வேணாமோ. கரெக்ட் தான், பட் ஓவர் ரொம்ப பண்ணிருக்க வேணாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. மியூசிக் செம்மையா பண்ணியிருந்தாரு. பாசிட்டிவ்